இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பரிசுத்த வாரத்தில் மிகவும் முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை. இது பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது, புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது, ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே என்று இது அழைக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது நடந்த ஒரு நாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 50வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று எழுதப்பட்டு. இயேசுவை யாரும் கொலை செய்யல, கொன்னுட்டாங்க அப்படிலாம் இல்லை. அவர் தாமாகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு என்ன காரணம், யார் காரணம் என்கிற ஒரு விசாரணை கண்டிப்பா இருக்கும். அப்படியெல்லாம் இந்த இயேசுவின் மரணத்துக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னா, மனுஷன் செஞ்ச பாவம் தான் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததற்கு காரணம். அவர் இந்த பூமியில வந்து வாழ்ந்து தன்னுடைய உயிரை கொடுக்கும் போது அவர் சிலுவைக்கு போய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு யார் காரணம்? காட்டி கொடுத்த யூதாசா, அல்லது அன்றைக்கு பிரதான ஆசாரியனா இருந்த அண்ணா, அல்லது முன்பு இருந்த காய்பாவா, அல்லது அன்றைக்கு மத போதகர்களா இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்களா, பரபாசை விடுவியும் என்று கத்தின கூட்டத்தாரா, எனக்கு தெரியாது இவரை சிலுவையில் அறைய கொண்டு போங்கன்னு ஒப்பு கொடுத்த பிலாத்துவா, இப்படிலாம் பல காரியங்களெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா நாம் தான் காரணம். இயேசு இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு நான் தான் காரணம். எனக்காகத்தான் இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்தார். இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை தியானிக்கிற இந்த நாளிலே இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஏன்னா நான் தான் பாவி, நான் தான் துரோகி, நான் தான் அவருக்கு சத்துரு, நான் தான் சிலுவைக்கு பகைஞன், நான் தான் அவருடைய ராஜ்யத்திற்கு தூரமா இருந்தேன். என்னை அவரோடு சேர்த்து கொள்வதற்கு, எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, என் பாவங்களுக்கு பரிகாரமாய் அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக, யுகா யுகமாய் அவரோடு பரலோக ராஜ்யத்தில் நான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று நீங்க நம்புவீர்களானால் அது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசு இந்த வெள்ளிக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து விசாரிக்கப்பட்டு அவருடைய பாடுகள் அதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்தா உண்மையிலேயே தாங்க முடியாத துயரம், அவர் சந்தித்த அவமானம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. ஆகவே இந்த நல்ல நாளிலே இவைகளை குறித்த தியானம் நடக்கும்போது அவர் மரித்த போது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. 3 பேர் இயேசுவோடு சேர்த்து அன்னைக்கு சிலுவையில் அறையப்படுகிறார். வலது பக்கத்தில் ஒரு கல்லை, இடது பக்கத்தில் ஒரு கல்லை, நடுவுல இயேசு. ஒருத்தன் பாவத்திலேயே மரிக்கிறான், அவன் கடைசி நேரமும் கர்த்தரை தூஷிக்கிறான். இன்னொருத்தன் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். பாவத்திற்கு அவன் மரிக்கிறான். ஆனா இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் மரித்தார். நிறைய காரியங்கள் இந்த இயேசுவின் சிலுவை பாடுகள், அவருடைய மரணத்தோடு தொடர்புடையவைகள் இந்த வேதாகமத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து தியானித்து பாருங்கள். தேவாலயத்து திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கிருபாசன தண்டையிலே நெருங்குவதற்கான வழி திறந்தது. இன்றைக்கு நாம் தைரியமாக பிதாவை அப்பா என்று கூப்பிடும் உரிமை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்ம நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவருடைய பாடுகளுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். நமக்கு நியமித்த பாதையில நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமப்பதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. பரலோக பிதாவே, சடங்காச்சாரமாக வெறும் பாரம்பரியமாக இந்த நாளை நாங்கள் கடந்து செல்லாதபடி இது எதற்காக என்பதை நாங்கள் தியானித்து, எங்களுக்காக என்பதை அறிந்து, முற்றிலும் அதற்கு எங்களை அர்ப்பணித்து இந்த சிலுவையின் மூலமாய் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact
Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.